ஹாய் ஜோஸ் கிச்சன். இப்போ வாங்க பார்த்தா இந்த செல்ஃபில் எல்லாமே கிளம்ஸியாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. எல்லாமே வந்து ரீயூஸிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டில் எல்லாம் கழுவி அதை ரீயூஸிங் பண்ணுறது. சின்ன சின்ன டப்பா, நெய் டப்பா, ஒரு டப்பாவை க்ளீன் பண்ணி பெப்பர் கொட்டி வச்சுக்கிறது. அந்த மாதிரி எதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. சில்வர் டப்பாவில் என்ன இருக்குது, பருப்பு இருக்கா, இல்லை பூச்சி வண்டு பிடிச்சிருக்கா, அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. சப்போஸ் வந்து இருக்கிற ஐட்டத்தையும் மறுபடியும் வாங்கிட்டு கொட்டி பார்க்கலான்னு பார்த்தா அது உள்ளேயே எல்லாமே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரே தலைவலி, டென்ஷனாக இருக்குது. உள்ளே வந்தால் கிச்சனுக்குள்ளே ஒரு ஃப்யூஸ்ஃபுல் மைண்டே இல்லைங்க. ஸோ அதனால் இதை ரீஆர்கனைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். நம்ம வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்க டப்பா மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி அழகாக அடுக்கி வச்சிடலாம். நமக்கு விசிபிளாக தெரியணும் என்ன பொருள் வச்சுருக்கோம், எது தீர்ந்து போகுது, எதை நம்ம மாத கடைசியில் யூஸ் பண்ணணும், எதை மாதம் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி துடைச்சிட்ருக்கோம். இது நல்லா க்ளீன் ஆகட்டும். வந்து ஓப்பன் கிச்சன் தாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து அப்படியே கிளம்ஸியாக இருக்கும்போது ஒரே தலைவலிங்க. அதுவும் கிச்சனுக்குள்ளே காலையில் வந்து டென்ஷனாக சமைக்கும் போது என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரிய மாட்டுது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சனாக மாற்றணும் முடிவு பண்ணிவிட்டு ஒரு கவர் வாங்கி தாங்க போட்டேன். அது கடையில் ஏதோ ஒன்று விற்கிதுன்னு சொன்னாங்க ஆன்லைனில். ரொம்ப செலவு பண்ணி வாங்கிட்டோன்னு வைங்க, பட்ஜெட் தாங்காதுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு பொருள் வாங்கிக்கிட்டேன். இது மீஷோவில் தாங்க வாங்கினேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நல்ல ஒர்த்தபுளான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு இது தாங்க கரெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு இது போதும். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிளாஸ்லேயே வாங்கி போட்டுருவோம். இப்போதைக்கு இது போதும். அதனால இது பார்த்துட்டு இது எல்லா கிளாஸரையும் கொட்டி வச்சுட்டேன். எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டான். பட்டுக்குட்டி மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இவனை செல்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என் குட்டி பசங்களுக்கு ஒரே ஆசை. ரொம்ப நாளாச்சு பால் பாயசம் செஞ்சு கொடுங்கம்மான்னு. சரி, ஒரு பால் பாயசத்தை போட்டுருவோன்னு போட்டாச்சு. நம்ம அன்னலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணாமல் எப்படி? ஸோ நம்ம அன்னலட்சுமிக்கு முதல்ல நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் அந்த பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டோம். அட்டகாசமாக இருந்ததுங்க பால் பாயசம். இப்போது நம்மளுடைய கிச்சன் ஆர்கனைசர் அன்னலட்சுமி வந்து எப்படி நான் செஞ்சேன், எப்படி பண்ணி வச்சுருக்கேன், அப்படி என் கிச்சனில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்றதை என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. உங்களோட ஆதரவில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆர்கனைசர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை அடுக்கி வச்சிட்ருக்கோம். முதல்ல கோதுமை மாவுங்க. அது குறையுதா, இருக்கா, வண்டு பிடிச்சிருக்கா என்ன நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பருப்பு இதெல்லாமே நான் வச்சு அதில் வச்சுருக்கேன். என்னடா கம்மியாக வச்சுருக்காளே, டப்பா ஃபுல்லாக கொட்டி வைக்கலையான்னு நினைக்காதீங்க. எங்கள் வீடு சின்ன வீடுங்க. எங்களுக்கு இது போதும். மாதத்துக்கு இது வாங்கினாவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொட்டிக்கலாம். ஏன்னா வண்டு பூச்சி வச்சிரும் இல்லைங்களா? அதனால் இவ்வளோ வாங்கினாவே எங்களுக்கு போதும். இதை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து ரன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கே விசிபிளாக இருக்குங்களா? இப்போ மொச்சையை ஊற வைக்கணும், மறந்துட்டோம் அப்படின்லாம் எனக்கு ஃபீலே ஆகாது. நான் வந்து கிச்சனில் வந்து இப்படி திரும்பினாவே ஐயோ மொச்சை நம்ம சொன்னமே, நாளைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஞாபகம் வந்து ஊற வச்சுருவேன். அந்த மாதிரி எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஒர்த்தபுளாக இருக்குது. இது வந்து எனக்கு 12 பீஸ் வந்துச்சு மீஷோவில். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெய்னராக தான் இருந்தது. பேக்கேஜும் சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டால் இது ஒர்த்து தாங்க. இப்போதைக்கு நம்ம கிச்சனுக்கு இது சூப்பராக செட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள்? மாஸாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட்டான ஆர்கனைசர் ஓப்பன் கிச்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டு கிச்சன் நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜார்ஸில் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணுன்னா ஒரு 550 அரௌண்டாக நம்ம வாங்கணுங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு பட்ஜெட்குள்ளே தாங்க நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு என்னோடய குடும்பத்துக்கு எதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் வாங்க முடியும். ஸோ அதனால் வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் போடுறேன்.